உண்டாக்குன தேவன்கிட்ட பிரச்சனை இல்ல, ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுத்த தோட்டத்தில் பிரச்சனை இல்ல, நீ ஏற்றுக்கொண்ட உபதேசத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. எது உனக்குள்ள இருக்கிறதோ அதுதான் பிள்ளையாய் கர்ப்பம் தெரிக்கிறது. உங்க பிள்ளைகளுக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் வருது? ஏன் அப்படிப்பட்ட சுபாவங்கள் வருது? மீறுதல், வஞ்சித்தல் ரெண்டும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்குது. அதுதான் இன்னைக்கு சந்ததிகளாக மாறுகிறது. திருப்பியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். திருப்பியும் சொல்றேன், தேவன் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை. அவர் நியாய தீர்ப்பில் கூட இரக்கத்தை கொண்டு வருகிற தேவன். நியாய தீர்ப்பில் இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புல கூட இரக்கமா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி சேருகிறோம், எதை அக்செப்ட் பண்ணுகிறோம், எது உங்களுள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பல நேரத்துல வேலை ஸ்தலத்துல அல்லது வேற சில பக்க வழியாக அல்லது மீடியா வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டதுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா, ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிடுறேன், எந்த ஒரு உபதேசமும் உங்கள் ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படாமல் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கும் மேன்மைக்கும் கொடுக்கப்படுகிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. தேவனுடைய வசனம் உங்களை பரலோகத்துக்குரியதாய் மட்டும்தான் மாத்தும். பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதுக்கு உபதேசமே தேவையில்லை. நேரடியா சொல்றேன், இதுக்கு உபதேசமே தேவையில்லை.